இந்த கருசாமி கோயிலுக்கு வராத ஆளுங்களே கிடையாது. அந்த அளவுக்கு பேர் புகழ் பெற்றது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். ஹலோ மக்களே, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி எங்கே போகிறோன்னா அந்த கருசாமி கோயிலுக்கு தான் போக போகிறோம். அதை பற்றி ஃபுல் வீடியோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போகிறப்ப தம்பிக்கு உற்சாகம், ஒரே கொண்டாட்டம். ஒரு கடையில் போய் கண்ணாடி முன்னாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தான். அப்புறம் வண்டியில் போகிறப்ப அப்படியே ஜாலியாக நாங்கள் 3 பேரும் ட்ராவல் பண்ணது ஒரு வீடியோ எடுத்தோம். இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் ரோடு அங்கே தான் அமைஞ்சிருக்கு. செஞ்சேரிப்புத்தூருங்கிற ஊரில் தான் அமைஞ்சிருக்கு. இங்கே ஏகப்பட்ட வேறு புது வண்டி எடுத்தாலும் சரி, எதை எடுத்தாலும் சரி, வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாக இருக்கும். சரின்னு நாங்கள் போகிறப்ப ஒரு வீடியோ எடுத்தோம். தம்பியை தாட்டை காமிக்க சொன்னோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நண்பா. இங்கே தான் கருப்பசாமி, அதாவது ஊஞ்சல் பார்வம்பாங்க, இந்த ஊஞ்சல் ஆடுறதுன்னு அதுக்கு போட்டிருந்தாங்க. நாங்கள் உடனே சரி பூ மாலை வாங்கிட்டு போய் சாமி கும்பிடுவோன்னு பூ மாலைலாம் வாங்கிட்டோம். வெள்ளிக்கிழமை பொழுதுனால மாலை ரேட்டு அதிகம் போல் இருக்குது. 150 ரூபா சொல்கிறாங்க. சரின்னு வாங்கிட்டு போயிட்டான். பாருங்கள் எத்தனை காரு, எத்தனை வண்டி எல்லாம் நிற்கிது பாருங்கள். அந்தளவுக்கு சரியான கூட்டம். எல்லாம் பைபாஸில் அமைஞ்சிருக்கு. அதனால் வர்றப்ப வாகனத்தில் வர பார்த்துவாங்க. ஒரு நல்ல காவல் தெய்வம்னு சொல்லலாம். சொன்னால் நம்ப மாட்டீங்க, எனக்கு ஒரு கனவு, கெட்ட கனவு, ஒரு பேய் பிடிச்ச மாதிரி மேலே அமுக்கிற மாதிரிலாம் கனவு கண்டேன். அப்போ இந்த சாமி தான் என் கனவில் வந்துச்சு. வந்தப்புறம் அந்த இது எனக்கு இல்லை. பாருங்கள் எப்படி உக்கிரமாக இருக்காருன்னு. வா கருப்பா, வா கருப்பாங்கிற மாதிரி எந்த அளவுக்கு இருக்கார் பாருங்கள். என்னால் வீடியோ எடுக்கக்கூடாது, அதனால் செல்லில் பாக்கெட்டில் வச்சு எடுத்தேன். அதான் பாக்கெட்டில் என் கையை மறைச்சி இதாக இருக்கும். ஒரு மரம் உள்ள ஒரு அரச மரமோ ஆலமரமோ ஒன்று இருக்குது. அது பக்கத்தில் ஒரு சிலை மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு கல் வடிவத்தில், முக்கோண வடிவத்தில் இருக்குது. கருப்பசாமி மீசை வச்சு, வெள்ளியில் மீசை வச்சுருக்காங்க. மலர், அதாவது கண் மலர் வச்சு. எத்தனை மாலைகள் எல்லாம் குமிஞ்சு போயிருக்குங்க உள்ளே. எல்லாம் அவங்க போட முடியாமல் சைடில் தனியாக தான் வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு வெள்ளிக்கிழமை பொழுதுமே ரொம்ப விசேஷ நாள். இந்த கற்பனை தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இங்கிட்டு சுற்றி காமிக்கிறேன். 2 குதிரை, இங்கிட்டு ஒரு காவல் தெய்வமாக இருக்கும், அங்கிட்டு 2 பேர் போலீஸ் காக்கி சட்டை போட்ட மாதிரி இருக்கும். அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க நம்ம சேனலை மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. கோழி பண்ண வீடியோ வேணும்னா அதுன்னு சொல்லுங்கள். நாங்கள் போன அதிர்ஷ்டத்துக்கு எங்களுக்கு பிரசாதம் கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது எதுக்கு ஒன்று இருக்குது, அது என்னன்னு தெரில. அருவா எல்லாமே இருக்குது. பொங்கலை ரசிச்சு சாப்பிட்டோம். சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கேயோ ரொம்ப லாங்கில் போயிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. இவர் தான் அந்த போலீஸ் சட்டையில் இருக்கார். சரின்னு பூ வாங்கினோம். பூ 70 ரூபா, அரை முழமே ரேட்டு, ரேட்டு. சரின்னு தம்பி கரும்பு ஜூஸ் கேட்டான். இன்னும் கரும்பு ஜூஸ் கொடுத்தோம். கரும்பு ஜூஸை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட பசிக்குன்னு சொன்னான். சரி சாப்பிட போண்டால் முதல்ல கரும்பு ஜூஸை குடி அப்படின்னு சொன்னோம். கோயிலுக்கு வந்திருக்கேன்னு தெரியாமல் அவன் பிரியாணி வேணும்னா பிரியாணியில் சாப்பாடு ரெடியானா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் கரெக்டாக அந்த ரோட்டில் மெயினில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கும். நீங்கள் இங்கே உடுமலேருந்து வந்தால், பல்லடத்துலேருந்து வந்தால் ரைட் சைடில் இருக்கும். பார்த்துக்கோங்க. வர முடிஞ்சால் வாங்க. ஹோட்டலுக்கு வந்தாச்சு. வந்தோடனே அங்கே வந்துட்டு சாப்பாடு வேணாம், எனக்கு ஜூஸ் தான் வேணும்ன்ட்டு ஒரே அழுகை. இவனை வச்சு சமாளிக்கவே முடியல. யாரை சொன்னாலும் அடிக்கிறான் போய். ஏற்கனவே அவனுக்கு சளி பிடிச்சிருக்கு. கரும்பு ஜூஸ் குடிச்சு போட்டு திரும்பி ஜூஸ் வேணுங்கிறான். இது மாதிரி உங்களுக்கும் பயன் இருந்தால் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸ் தெரியுங்க. ஓகே, நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏகப்பட்ட வாட்டி சொல்லிட்டேன். ஏன் சொல்கிறேன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்குது. லைக்னாச்சும் பண்ணிடுங்க. ஓகே பாய். நாளைக்கு ஒரு வீடியோ சந்திப்போம்.